ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். யார் காதலிப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கிரகங்களோடு சேர்த்து வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் திருமணம் இல்லாமல் பெற்றோர்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற திருமணங்கள் எப்படி இருக்கும், அந்த திருமணங்களுக்கு என்ன பாவநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் எந்த மாற்றமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் இப்போது திருமணம் பெற்றோர்களே பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தை மேலே இருக்கிற ஒரு ரொம்ப பிரியம் தானே அவங்களுக்கு. நம்மளே பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறது அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு இருக்கிற பாசம், பிரியம். அதுதான். அப்போவும் அங்கே 5-11 பாவங்கள் நல்லா இருந்துச்சுன்னா தான் இவங்க பெற்றோர் மேலே பாசமாக இருக்கிறதும், அவங்க அப்பா அம்மா இந்த பசங்க மேலே பிரியமாக இருக்கிறதும், அதுவும் 5-11 பாவம் தான். ஏன்னா 5-11 பாவங்கள் அப்படிங்கிறது 5 கிவ்விங்கு, கொடுக்கறது, 11 பாவம் கிடைக்கிறது, கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது தான் 5-11. அதனால் எந்த இடத்துல அன்பு கிடைச்சாலும், அது அப்பா அம்மாவோட அன்பு, கூட பிறந்தவங்களோட அன்பு, ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்களோட அன்பு, ஃப்ரெண்ட்ஸோட அன்பு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி உறவினர்களோட அன்பு, அப்படி எல்லாமே 5-11 தான். இவங்களுக்கு 5-11 நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே முழு அன்பை எல்லாருமே செலுத்துவாங்க. இவங்களும் அவங்க மேலே செலுத்துவாங்க, எதிராளிகளும் இவங்க மேலே அன்பு செலுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த பாவநிலையில் பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் பாவநிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை, இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பசங்க அந்த அப்பா அம்மா மேலே ஒரு அன்பு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த அன்பு ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு, அதாவது நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா அது தன்னோட அப்பாவுக்கு அது ஒரு தலைக்குனிவு ஏற்படுத்திடுமா, இல்லை தான் அம்மாவுக்கு ஒரு தலைக்குனிவு ஏற்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்தால் கூட, ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பார்க்குறப்போ ஒரு அன்பு வந்தால் கூட அந்த வீட்டு பொண்ணு என்ன செய்வாங்கன்னா, நம்ம அப்படி செஞ்சிட்டோம்னா தன்னோட உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாம் தன்னோட அப்பா அம்மாவை தப்பாக நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் அவங்கள கட்டுப்படுத்திட்டு அவங்க வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கன்னா அந்த ஏன் அப்படி கட்டுப்படுதோ அதுக்கு எந்த பாவங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 4ஆம் பாவம் அப்படிங்கிறது அம்மா, 9ஆம் பாவம் அப்படிங்கிறது அப்பா. இந்த 4ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் இந்த 5ஆம் பாவத்தை விட வீரியமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் பாவமும் 1, 5, 9, இந்த 9ஆம் பாவமும் 1, 5, 9 தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகருக்கு அம்மா மேலேயும் மிகப்பெரிய அன்பு இருக்கும், அப்பா மேலேயும் மிகப்பெரிய அன்பு இருக்கும். அவங்கள எந்த விதத்துலேயும் நம்மளுடைய செயலால் நம்ம ஹர்ட் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு இந்த இடத்துல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக ஆகிடும். அதனால் 12ஆம் பாவமும் அங்கே வீரியமாக செயல்படுது. அம்மா மேலே இருக்கிற அன்பு அப்படிங்கிறது அங்கே ரொம்ப வீரியமாக இருக்குது. அதே போல் அப்பா மேலே இருக்கும் அன்பும் அங்கே ரொம்ப வீரியமாக இருக்கனால அவங்களால இதையெல்லாம் மீறி அவங்களுடைய 5ஆம் பாவம் அங்கே செயல்பட முடியாமல் அவங்க காதல் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அவங்க எதிராக யாரை விரும்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் இவங்க சொல்லவே மாட்டாங்க. அதாவது காதலை வெளிப்படுத்தினா தானே அவங்க அது பெருசாகிட்டே போகும். வெளிப்படுத்தாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பழகிட்டு இருப்பாங்க. இல்லை ரொம்ப முடியாத பட்சத்தில் இவங்க அவங்க காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா இவங்களும் ஆமாம் நான் காதலிக்கிறேன், ஆனால் பின்னாடி எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா தான் இது கல்யாணத்தில் போய் முடியும், எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசாமல் நீ போயிடணும், நானும் என் வழி பார்த்துட்டு போயிடுவேன், அது அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது வாங்கிட்டு அந்த விஷயத்தை நல்லா டிஸ்கஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கும் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ தவிர நான் பின்னாடி கல்யாணம் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொன்னால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, உன்னை எனக்கு பிடிக்காது நான் போகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசக்கூட
மாட்டாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மா குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க அவ்வளவு கவனமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 4ஆம் பாவம் 1 5 9 அப்படிங்கிறது தான் போன பதிவிலேயே நான் சொன்னேன், காதலிக்க மாட்டாங்க. ஏன்னா 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். அதே போல் அப்பா அப்படிங்கிற விஷயத்துலேயும் 1 5 9 அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த காதலை மூடி மறைச்சி வச்சுக்குவாங்க. இல்லை அந்த அன்பை வெளிப்படுத்தினா கூட அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்குவாங்க. எனக்கு நீ எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டே அப்படின்னா தான் நான் அவங்க கூட பேசுவேன் பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அப்பா அம்மாக்காக அவங்களோட காதலை கூட அப்பா அம்மா மேலே இந்த அளவுக்கு அன்பு இருக்கப்போ அவங்களுடைய காதலை கூட அவங்க விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.